ராஜசேகர்ன்ற ஒரு சென்னையில இருந்து ஒரு ஓதுவர் ஐயா அந்த விழால கலந்து கொண்டாராம். அப்படி அழகா பாடுறாராம். உருகி 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 பாடுறாராம். அங்க கண்ணுல கண்ணீர் வராத ஆளே கிடையாதாம். எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் ஓடுதான். எல்லாருக்கும் அந்த பரவச நிலைய சாமி கொண்டு போயிட்டாங்களாம். சாமி கண்ணுல கண்ணீர் ஓடுதான். அப்ப பிரேமான ஒரு பக்த எங்களுக்கு ரொம்ப சொந்தம். அவங்க பக்கத்து அடுத்த வீடுதான். சாமிட்ட அப்படி பிரேமையா இருப்பாங்க. அவங்க அந்த பரவசத்தை தாங்க முடியாம ஓவென்று அழுது சாமி கால்ல விழுந்து அழுதாங்களாம். அவங்க பாவபூர்வமா அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த அழகு இப்பயும் பாடணும்னா அந்த பாட்டு அவ்வளவு அழகா அவங்க சாமியை நினைச்சு உருகி அந்த அந்த இடம் எப்படி இருந்தது நம்ம அந்த பாடல்கள்லாம் பாடத்துல நம்மளுக்கு தெரியும். அப்படி சாமி பாதத்துல விழுந்து கதறி அழுது பாடினாங்களா. நான் பாடுறேன். தேடி வந்தேன் உன் பதமே ராம் சூரத் குமார், தேற்றுவாயே என்னை நீயும் ராம் சூரத் குமார், ராம் சூரத் குமார், ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார். அண்ணாமலையில் குடியிருக்கும் எங்கள் ஆண்டவா, அடியவரின் குறைகள் தீர்க்கும் இனிய ரூபனே, அன்று செய்த நல்வினையே உன்னடி சேர்ந்தேன், அடி பணிந்தேன் உன் பதமே எனக்கருள்வாயே, எனக்கருள்வாயே, எனக்கருள்வாயே ராம்ஜி எனக்கருள்வாயே. தேடி வந்தேன் உன் பதமே ராம் சூரத் குமார், தேற்றுவாயே என்னை நீயும் ராம் சூரத் குமார். பரசுராமன் கர்வம் தீர்த்த ராமனும் நீயே, பலராமன் உடனிருந்த கிருஷ்ணனும் நீயே, கண்ணப்பனு கருள் செய்த ஈசனும் நீயே, கலியுகத்தில் மாயையை நீ நீக்க வந்தாயே, நீக்க வந்தாயே, நீக்க வந்தாயே, மாயையை நீக்க வந்தாயே. தேடி வந்தேன் உன் பதமே ராம் சூரத் குமார், தேற்றுவாயே என்னை நீயும் ராம் சூரத் குமார். ஊனக்கண்ணால் உன் எழிலை காண முடியுமோ, என் ஊழ்வினையை நீ துடைத்தாய் எங்கள் ஆண்டவா, என்று உனது பாத சேவை எனக்கருள்வாயே, என்று உனது பாத சேவை எனக்கருள்வாயே. என் இதயத்தில் நீ என்றும் குடியிருப்பாயே, குடியிருப்பாயே, குடியிருப்பாயே ராம்ஜி குடியிருப்பாயே. தேடி வந்தேன் உன் பதமே ராம் சூரத் குமார், தேற்றுவாயே என்னை நீயும் ராம் சூரத் குமார், ராம் சூரத் குமார், ராம் சூரத் குமார், யோகி ராம் சூரத் குமார். அப்படி உருகி உருகி பாடி பகவான் பாதத்துல விழுந்து புலம்பி அழுதாங்களாம். அவங்களுடைய ஆழமான பக்தியும் அன்பும் எல்லாரையும் மெய்சிலிருக்க வைத்ததுன்னு அம்மா எழுதியிருக்காங்க. அப்புறம் சாமிஜி ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சாங்களாம். எல்லாரும் பாடி முடிஞ்சோடனே சாமி எழுந்தாங்களாம். ஆனந்தமா எழுந்து பாட ஆரம்பிச்சாங்களாம். சீதாராம் 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 அப்படின்னு அப்படி ஆசையா பாடினாங்களாம். எங்க அம்மா உடனே அதை டேப் எடுக்க ஆரம்பிச்சாங்களாம். சாமிஜி சொல்றாங்களாம், உமாவிற்குத்தான் இதை டேப் எடுக்க அனுமதி கொடுத்திருக்கிறேன். அவள் செய்த தவம் என்னை ஏதோ
அவ என்ன தவம் செய்தாலும் அவ என்ன செஞ்சாலும் அதுக்கு ஓகே சொல்ல வைக்குதுன்னு சாமி சொன்னாங்களாம். திஸ் இஸ் த மோனோபொலி ஆஃப் உமா. என்னுடைய பேச்சையும் என்னுடைய பாடல்களையும் ரெக்கார்ட் பண்றதுக்கு உமாக்கு தான் நான் அதிகாரம் கொடுக்கிறேன்னு சாமி அப்படி ஆசையா சொன்னாங்களாம். அன்னைக்கு சுவாமிஜி ஆடின ஆட்டத்தையும் பாடின பாட்டையும் ஆயுள் உள்ளவரை மறக்க முடியாது அப்படின்னு அம்மா எழுதுறாங்க. எல்லா பக்தர்களும் பாடினாங்களாம். அந்த நேரத்துல பாட்டு எழுத முடியாதவங்க கூட பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அத்தனை பேர் கவிதைகளா எழுதுறாங்களாம், பாடல் எழுதுறாங்களாம். பாடல் மெட்டுக்குள்ளே வரலையாம், இழுத்து பறிச்சு இழுப்பறிய எங்க அம்மா பாட நானே இழுப்பறியா பாடுறேன். அது மாதிரி இழுத்து பிடிங்கி சாமிஜியுடைய பாடல அந்த சந்நிதி விசேஷத்துல எல்லாரும் அப்படி பாடினாங்களாம். பாடி பாடி அப்படி ஒய்யாரமா ரொம்ப சுகமா கழிச்சாங்களாம். அவர் அருளால நாங்க எல்லாரும் பாட முடிஞ்சது, அவர் அருளால எங்களால பேசவும் முடிந்தது, எங்களால ஆடவும் முடிந்தது. எல்லாம் அவர் தான், நம்மளுக்கு எந்த பெருமையும் இல்லை, எல்லா பெருமையும் குருநாதர் தானு அம்மா அப்படி அழகா எழுதுறாங்க. அங்க இருந்த 5 நாட்களும் சாமிஜி எங்களை கூடவே வைத்து கொண்டார்களாம். 5 நாளும் சாமிஜி கூட ஒரே இடத்துல இங்க அங்கே விடலையாம். யாரும் குளிக்கல, பல் தேய்க்கல, வெளியே எந்த விஷயத்துக்கும் போகலையாம். சாமிஜி கூடயே தெலமாக்கு சாமிஜிக்கு சிகரெட் பத்த வைக்கிற கைங்கரியமா. சாமிஜி ஒரு ஸ்மோக் பண்ணாங்கன்னா அடுத்து பத்த வைப்பாங்களாம். அப்போ ஒரு லீலை பண்ணியிருக்காங்க. என்னன்னா சாமி சிகரெட் ஸ்மோக் பண்ணிட்டு பெரியம்மா கையில கொடுத்து கீப் இட் திலகவதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெலமா அதை கையிலே வச்சிருந்தாங்களாம். சாமி பக்தர்களோட பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சிகரெட் பட்டு அப்படியே இறங்கி 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 தெலமா கை வரைக்கும் வந்துருச்சான். ஆனா அந்த பக்திய பாருங்க, பகவான் சொல்லிட்டு அந்த இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். பெரியமா அதை கீழேயே போடலையா, கை கிட்ட கையில அப்படி சுடுற வரைக்கும் கையில வந்துருச்சான். ஆனாலும் கையில குருநாதர் சொல்லிட்டார், அப்படி கையிலேயே வச்சிருந்தாங்களாம். பக்கத்துல உள்ளவங்க திலகவதி சுடப்போதுங்கன்னு சாமி டக்குன்னு பார்த்துட்டு ஓ திலகவதி அப்படின்ட்டு அவர் லீலையை பாருங்க. பெரியமா கையில இருந்து அந்த சிகரெட்டை எடுத்துட்டு உன் கை சுட்டுருச்சா, இந்த பெகர் பார்க்கலையே அப்படின்னு பெரியமா கையை எடுத்து அப்படியே ஆசையா தடவி கொடுக்குறாங்க. பெரியமா கையில இந்த இடத்துல ஒரு மோதிரம் இருக்குமா, ஒரு மச்சம் இருக்குமா. இந்த மச்சத்தை பார்த்துட்டு சிகரெட் சுட்டுட்டா திலகவதி, இட் வாண்ட் யூ அப்படின்னு அவ்வளவு ஆசையா கேட்டு பெரியமா கைய அப்படி தடவி விட்டாங்களாம். அந்த கருணை வெள்ள எல்லாரும் அந்த கருணையிலே அன்பு சாகரத்திலே மூழ்கினோன்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் சாமி என்ன செஞ்சிருக்காங்க, சாமி ரூமுக்கே சாப்பாடு வந்ததாம். ஒரு இலைய போட்டு அந்த இலையில உணவை போட்டு தாயினும் சால பறிந்து அந்த உணவை சாமியே பிணைஞ்சு எல்லோருக்கும் ஊட்டினாங்களாம். எல்லா பக்தர்களுக்கும் அவ்வளவு அருள் பெற்றோம், எவ்வளவு அருள் பெற்றோம் என்று எங்களுக்கே தெரியாது. அனைவருக்கும் சுவாமிஜிக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு அம்மா எழுதியிருக்காங்க. Yogi Ram Surat Kumar Jaya Guru